இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இதுக்காக மூக்க மட்டும் சர்ஜரி பண்ணி மாத்திட்டு இருக்காங்க. வரப்போகிற ஃபியூச்சர்ல மார்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த தலையணை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு பதிலா உங்களோட தூக்கமே நிரந்தரமா போயிடும். இந்த சூப்பர் மார்க்கெட்ல நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா எதுக்காக உங்களை வேணும்னே லைன்ல நிக்க வைப்பாங்க. இந்த பூனை எப்படி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி சரியான நேரத்துல அதோட ஓனரோட உயிரை காப்பாத்திச்சு. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட பாடி பார்ட்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்பை கொடுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது சாதாரண ஒரு விஷயமா ஆகிட்டு. ஆனா இது உங்களுக்கு தெரியுமா? அதிகபட்சமான ஈரானியன் பெண்கள் அவங்களோட மூக்குக்கு மட்டும்தான் சர்ஜரி பண்ணுவாங்களாம். அதாவது சர்வைகளோட அடிப்படையில இந்த உலகத்திலே அதிகம் மூக்கோட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறது ஈரானியன் பெண்கள் தான். இவன் நீங்க ஈரான் போனீங்கன்னா அங்க மூக்குல கட்டு போட்டுருக்கிற பெண்களை கண்டிப்பா பார்க்க முடியும். இதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஈரான்ல பெர்ஃபெக்ட்டான மூக்கோட ஷேப் இருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் போல பார்க்கப்படுது. இதனால இந்த மூக்கு சர்ஜரியில ஈரானியன் பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் ரொம்பவே முன்ன இருக்கிறாங்க. நம்பர் 2, இந்த உலகத்துல நிறைய வகையான ஃப்ரூட்ஸ்கள் அவைலபிளா இருக்குது. அதுல ஒரு சிலது பாக்குறதுக்கே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், இன்னொரு சிலது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட்டை காட்ட போறேன்னா அது பாக்குறதுக்கும் டேஸ்டியா இருக்காது, சாப்பிடுறதுக்கும் டேஸ்டியா இருக்காது. ஆனா அந்த ஃப்ரூட்டை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணுன்னு தான் சொல்லியாகணும். ஆக்சுவலா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரூட்டோட பேர் தான் சிட்ரஸ் மெடிகவர். ஆனா இந்த பழத்துல நிறைய ஃபிங்கர்ஸ் மாதிரியான ஷேப் இருக்கிறதுனால இதுக்கு புத்தா சாண்ட்ங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த ஃப்ரூட் சாப்பிடுறதுக்கு நல்லா இல்லாட்டி இது அதிகமா ட்ரிங்க்ஸ் அண்ட் கேண்டிஸ் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரூட்டோட தோல்ல மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதோட தோல் மருந்துகள் தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. நம்பர் 3, ஒருவேளை உங்களுக்கு உங்களோட வளராத ஹைட்ட கூட்டம்னா இப்பவே ராத்திரியும் பகலும் இருந்து படிக்க தொடங்கிருங்க. அதுவும் ஸ்பெஷல் ஆஸ்ட்ரோநாட் ஆகணும் என்கிற ஒரு குறிக்கோளோட. ஏன்னா ஸ்காட் கேலி என்கிற பேர்ல ஒரு ஆஸ்ட்ரோநாட் இருக்கிறாரு. அவரு ஒரு வருஷம் கண்டினியூவா ஸ்பேஸ்ல இருந்தனால அவரோட ஹைட் 2 இன்ச்சுக்கு வளர்ந்திருந்ததாம். ஆனா ஒரு பிரச்சனைனா இவ்வளவு நாள் நீங்க ஸ்பேஸ்ல இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பூமிக்கு வந்து மறுபடியும் நடக்கிறதுக்கு பழகி ஆகணும். ஏன்னா அங்க ஸ்பேஸ்ல ஜீரோ கிராவிட்டில வருஷ கணக்குல இருக்கிறனால பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நடக்கிறதே மறந்துருவோமா. வெல், ஸ்காட் கேலியே போல உங்களோட ஹைட்டும் வளர்ந்ததுன்னா நல்லதுதான். நம்பர் 4, நார்மலாவே ஒரு நல்ல தலையணை நமக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்காக தான் உருவாக்கப்படும். ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிற இந்த தலையணை உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வரதோ இல்லையோ உங்களோட பல நாள் தூக்கத்தை கண்டிப்பா கெடுத்துரும். ஏன்னா இந்த தலையணையோட விலை முழுசா 45 லட்சம் ரூபாய் வரும். ஒரு தலையணை இவ்வளவு விலையா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 22 கேரட் கோல்ட், டைமண்ட் அண்ட் சஃபயர் மாதிரியான விலை கூடின பொருட்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. அதனால இந்த தலையணை வாங்குறதுக்கு அப்புறம் நல்ல தூக்கம்லாம் வராது, அதை யாரும் திருடிடுவாங்களோ என்கிற சிந்தனையிலேயே நம்மளோட தூக்கம் போயிரும். நம்பர் 5, நார்மலாவே புதுசா பிறந்த மனிதர்களோட குழந்தையா இருந்தாலும் சரி இல்ல விலங்குகளோட குழந்தையா இருந்தாலும் சரி அது நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா இந்த விலங்குகளோட குட்டிகள் ஒரு சில நிமிடங்களே நடக்கிறதுக்கு பழகிரும். ஆக்சுவலா ஜிராஃபோட குட்டிகள் பிறக்கும் போதே 6 ஃபீட் அளவுக்கு ஹைட்டா இருக்கும். அண்ட் பிறந்து வெறும் 30 நிமிஷத்துக்குள்ள ஜிராஃபோட குட்டிகள் நடக்க தொடங்கிருமா. அதே நேரத்துல ஒரு ஹியூமன் சைல்டு எழும்பி நடக்கிறதுக்கு மாச கணக்குல ஆகிரும். நம்பர் 6, நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்தோட ஹார்டான ஒரு பார்ட் தான் எல்லாத்தோட வீக்கா இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு பார்ட்டா இருந்தாலும் சரி அதுல அடிபட்டுனா அதாலே அதை மறுபடியும் ஹீல் பண்ணிக்க முடியும். ஆனா நம்மளுடைய பற்கள் நம்மளோட பாடியில எல்லாத்தோட ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டா இருந்தும் அதுல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதால அதை ஹீல் பண்ணிக்கவே முடியாது. நம்பர் 7, அமெரிக்கால இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தோட ஸ்லோவான செக் அவுட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்ல நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி அதோட செக்கிங் ரொம்ப மெதுவா பண்ணி அதுக்கான பேமெண்ட் ரொம்ப ஸ்லோவா தான் வாங்குவாங்க. அதாவது இந்த ஒரு சிஸ்டத்தை வீட்ல யாருக்கிட்டயுமே பேச முடியாம இருக்கிற வயசானவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்களாம். வீட்ல பேசுறதுக்கு யாருமே இல்லாத வயசானவங்க இந்த ஷாப்பிங் மால்ல வந்து 4 வருடம் நல்லா பேசி சிரிச்சு போகலாம். இத முக்கியமான நோக்கமா வச்சு தான் இந்த ஷாப்பிங் மார்க்கெட்ல இந்த ஒரு ஸ்லோ செக் அவுட் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. நம்பர் 8, சோஷியல் மீடியாக்கள்ல இதுவரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து 12 லட்சத்துக்கும் அதிகமான வருடங்களை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். 12 லட்சம் வருஷம்னா எவ்வளவுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல நீங்க ஒரு நாளையில எத்தனை மணி நேரத்தை சோஷியல் மீடியாக்கள்ல பயன்படுத்துவீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 9, 2004 ஜேஹோ என்கிற ஒரு ஆளு காத்துல ஸ்டண்ட் பண்ணி உயிர் தப்பிச்சிட்டாரு. அதாவது அந்த ஆளு 4th ஃப்ளோரோட விண்டோல இருந்து கீழே விழுந்துட்டாராம். ஆனா அவர் ஏர்ல பறந்துகிட்டு இருக்கும் போதே சம்மர் சால்ட் அடிச்சிட்டாரு. அண்ட் கீழே விழும்போது அவரோட கால் தரையில படுற மாதிரி லேண்ட் ஆகிட்டாரு. இதனால அவரோட கால் உடைஞ்சதோட மட்டும் உயிர் தப்பிச்சிட்டாராம். பட் அதையும் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திட்டாங்க. டாக்டரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை அவர் ஏர்ல ஸ்டண்ட் அடிக்கலனா இன்னைக்கு ஒருவேளை தான் உயிரோட இருந்திருப்பாராம். நம்பர் 10, ஒருவேளை உங்களுக்கு உங்களோட மேரிட் லைஃப் ஹாப்பியா கொண்டு போகணும்னா இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நிறைய மேரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் 28ல இருந்து 32 வயசுக்குள்ள மேரேஜ் பண்றாங்களோ மோஸ்ட்லி அவங்களோட டிவோர்ஸ் ஆகிறதுக்கான இல்ல பிரியறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவா இருக்குதான். இது ஆக்சுவலா ஒரு ட்ரிக்னு சொல்ல முடியாது, ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதான் சொல்லுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏஜ்ல மேரேஜ் பண்ணுங்க. நம்பர் 11, ஒருவேளை நீங்க ஒரு ஸ்டாம்பை லிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கலோரியோட 10ல 1 பங்கு கிடைச்சிருமா. அப்ப நீங்க ஒரு ஸ்டாம்பை 1370 தடவை லிக் பண்ணீங்கன்னா ஒரு சப்பாத்திக்கு ஈக்குவலான கலோரிஸ் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. புரிஞ்சிக்கிறதுக்கு ஒருவேளை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், சோ நீங்க மறுபடியும் பேக்வர்ட் அடிச்சு வேணாலும் பாத்துக்கலாம். நம்பர் 12, இந்த பொண்ணு 911க்கு கால் பண்ணி அதோட ஓனரை காப்பாத்திட்டு ஆக்சுவலா இந்த வயசான ஆளு அவரோட தனிமை போக்குறதுக்காக இந்த ஒரு பூனை அடாப்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஆளு நடக்க முடியாம எப்பவுமே வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருப்பாராம். அண்ட் இந்த ஆளுக்கு எப்பவுமே அவரோட போன்ல ஸ்பீட் டயல் பட்டன் அழுத்துறதுக்கு
குழந்தைகளுக்கு அவரோட பூனைக்கு சொல்லி கொடுக்கிற பழக்கம் உண்டு. அந்த ஸ்பீட் டயல் நம்பர் அழுத்திட்டா 911க்கு கால் கனெக்ட் ஆகிரும். ஆனா அவரோட பூனைக்கு அதை கத்துக்கிறது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஆள் அவரோட வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்து அவரால் எழும்பவே முடியல. ஆனா அன்னைக்கு பார்த்து சர்ப்ரைசிங்லி அந்த பூனை 911க்கு கரெக்டா கால் பண்ணிட்டு, ஆனா கால் பண்ணி யாருமே பேசாதனால போலீஸும் உடனே ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி அந்த லொகேஷனுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது அவங்களாலே நம்ப முடியல. ஏன்னா பூனை போன் கிட்ட இருந்தது அண்ட் அந்த ஆளு கீழே விழுந்து கிடந்திருக்குது. ஃபைனலா இந்த ஆளோட ட்ரைனிங் அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்குது. நம்பர் 13 இன்னைக்கு நம்ம எல்லாரும் விரும்பி பார்க்கிற கார்ட்டூன்கள் எல்லாம் முன்னாடி பழைய காலங்கள்ல இப்படிதான் உருவாக்கப்பட்டது. அதாவது முன்னாடி எல்லாம் கார்ட்டூனை ஏதோ சாஃப்ட்வேர்ல எல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க, எல்லாமே கையோட திறமை தான். அதாவது கேரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஷீட்ஸ்ல வரைஞ்சி அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபைனல் நமக்கு இந்த மாதிரியான அனிமேஷன் பாக்குறது கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி கையை வச்சு ரெடி பண்ற அனிமேஷன் ஸ்மூத் ஆக்குறதுக்கே ரொம்ப உழைப்பும் தேவைப்படும். நம்பர் 14 இந்த ரெஸ்டாரண்டோட மெனுல நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரியான ஒரு 3D மெனுவை கொடுப்பாங்க. அந்த மெனுல நீங்க சாப்பிட போகிற டிஷ்ஷை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிஷ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்ங்கிறது இந்த மாதிரி டேபிள்ல ப்ரொஜெக்ட் ஆகும். அதாவது நீங்க சாப்பிட போகிற சாப்பாடு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்ங்கிறத இந்த மாதிரி நீங்க 3D வியூல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரியான மெனு உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விரும்புவீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 15 ஷார்க்கோட ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது பஃபலோன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஷார்க்க பாக்குற எல்லாருமே கண்டிப்பா ஷார்க்க பார்த்து பயப்படுவாங்க. அண்ட் எல்லாருமே கண்டிப்பா ஷார்க் முன்னாடி வந்துட்டு மரணம் நிச்சயம் தான் நினைப்போம். ஆனா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாவே ஒரு ஷார்க்கால இறந்து போகிறத விடவும் ஒரு பஃபலோவால இறந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்குதான். நம்பர் 16 நார்மலா இந்தியால ஒரு குழந்தைக்கு வருஷத்துக்கு எத்தனை விளையாட்டு பொருட்கள் கிடைக்கும்? ஒருவேளை ஒரு 6ல இருந்து 7 இருக்கலாம். ஆனா அமெரிக்கால உள்ள ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 70க்கும் அதிகமான விளையாட்டு பொருட்கள் கிடைக்குமா? அதுல முக்கியமா அதிகபட்சமான விளையாட்டு பொருட்கள் ஹாலிடேஸ் டைம்ல தான் வாங்கி கொடுக்கப்படுது. ஆனா அதுவே மத்த நாடுகள்ல இந்த நம்பர் 20 விடவும் குறைவா தான் இருக்குது. நம்பர் 17 நீங்க இதுக்கு முன்னாடி டயரே இல்லாத காரை பார்த்திருக்கீங்களா? இந்த கார் ட்ரக் ஆஃப் தி டுமாரோ, அதாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான கார்கள் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ஃபியூச்சரும் வந்துட்டு இந்த டயரே இல்லாத காரை தான் இன்னும் காணும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஸ்பீடை கொண்டு அந்த அளவுக்கு எல்லாம் ஃபங்க்ஷனல் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த கார்ல சேஃப்டியும் ரொம்பவே குறைவா இருந்தது. அதனால ஃபியூச்சர்ல இந்த காரை இப்ப பார்க்க முடியல. நம்பர் 18 இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற நிறைய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்கள் மார்ஸ்க்கு மனிதர்களை அனுப்பி அங்க மனிதர்களை வாழ வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இருக்கிறாங்க. ஆனா இந்த ரேஸ்ல எலான் மஸ்க் தான் முந்திக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறாரு. பட் நாசாவும் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா 2030ல அவங்களும் மனிதர்களை மார்ஸ்க்கு அனுப்ப போறாங்களாம். அதுக்காக அவங்க முதல்ல நிலால ஒரு பேஸ போட்டு அங்க இருந்து மார்ஸ்க்கு போகிறதுக்காக பிளான் போடப்பட்டிருக்குது. ஆனா எலான் மஸ்க் அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 2029லயே மனிதர்களை மார்ஸ்க்கு அனுப்ப போகிறதா சொல்லி இருக்கிறாராம். அண்ட் இப்ப மனிதர்கள் மார்ஸ்ல போய் சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் உருவாக்குற மஷினோட ஆராய்ச்சியும் போயிட்டு தான் இருக்குதான். சோ யாருக்கு தெரியும், ஒருவேளை மேபி 2030ல மனிதர்கள் மார்ஸ்க்கு போனாங்கன்னா மோஸ்ட்லி 2050க்குள்ள மார்ஸ்லிங் காலோனிஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் 2050ல மனிதர்கள் மார்ஸ்ல காலோனி அமைச்சிருவாங்கங்கிற பிரெடிக்ஷனையும் ஃபியூச்சர் பிரெடிக்ட் பண்றதுல ஃபேமஸா இருக்கிற சிம்சன்ஸ் கார்ட்டூன் அவங்களோட ஒரு எபிசோட்ல காட்டி இருந்தது. சோ நம்ம ஃபியூச்சர்ல மார்ஸ்ல என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.